ஹாய் ஆல், வாங்க இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஜாம் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. 3 இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த மாதிரி டப்பாவில் நான் 2 டப்பா எடுத்து பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரியெல்லாம் வெட்டி வச்சுக்கோங்க. இன்க்ரீடியன்ட் வந்து சுகர், ஸ்ட்ராபெரி, அப்புறம் லைம் ஜூஸ். இது 3 இருந்தாலே போதும், ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு பேனில் இந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணாலே இந்த சுகரில் இருக்க கன்சிஸ்டன்சிலே தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிடும். ஸோ அது விட ஆரம்பிச்சதும் நீங்கள் நல்லா சாட் பண்ணும்போது அது நல்ல தண்ணி எல்லாம் வெளியில் வந்து கொதி வந்துடும். ஸோ அது நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் வந்து மேஷரை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா இது குழையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி அது வந்த பிறகு நீங்கள் எடுத்து வச்சுருக்க லைம் ஜூஸை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் போதும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் ஜாம். ஸோ நல்ல கலர் சேஞ்ச் ஆகி எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து கீழே கொட்டக்கூடாது, திக்காகவே வரணும். ஸோ அது வரைக்கும் இன்னும் டார்க் கலருக்கு இந்த மாதிரி கலர் வந்ததும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போ நல்லா திக்காக இருந்தால் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பண்ணதை வந்து நானே பிரெட் ஜாம் தடவி சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம எம்மியாக இருந்தது. கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி 1 மந்த் வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். கெட்டு போகாது. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.